ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஹெச்ஐவி பார்க்கலாம். ஹெச்ஐவி வந்து எய்ட்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து அக்வைர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். சரிங்களா? சிண்ட்ரோம்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சிண்ட்ரோம்னா என்னன்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். நிறைய சிம்டம்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது வந்து சிண்ட்ரோம். சரிங்களா? தலைவலி, கால்வலி எல்லா இதுவும் சேர்ந்துச்சுன்னா அது காஸ் பை யார் காஸ் பண்ணுறது தான் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி அந்த காஸ் பண்ணுற ஏஜென்ட் பேர் வந்து வைரஸ் பேர் வந்து ஹெச்ஐவி. அந்த டிசீஸ் பேர் வந்து எய்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இதோட ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரி வேலை வந்து என்னதுன்னா டி ஹெல்பர் செல்ஸ் இருக்கும். டி ஹெல்பர் செல்ஸ் வந்து CD4 செல்ஸ். அதை வந்து அழிக்கிறது தான் இந்த வைரஸோட வேலை. சரிங்களா? இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 1981. சரிங்களா? தென் 25 மில்லியன் பீப்புளை வந்து சாவடிச்சிருக்கு இது வரைக்கும். சரிங்களா? தென் வந்து இது வந்து நம்ம இங்கே பாருங்களேன், இது எப்படி காஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். என்னதுன்னா ஹெச்ஐவி வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ்னா ரெட்ரோனா கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெட்ரோ ரவுண்ட், ரெட்ரோனா பழசு, பழங்காலத்துக்கு பிறகு தான் ரெட்ரோ. அது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ். அதோட என்வெலப்பில் எப்படி இருக்கும்னா அதுக்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், அப்புறம் ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்கும். ரெண்டு இருக்கும். இதுதான் ஹெச்ஐவி வைரஸ். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஹியூமன் செல்ஸ்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னா வைரல் ஆர்என்ஏ வந்து வைரல் டிஎன்ஏவாக மாறும். இதனால வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாற்றும். இங்கே பாருங்கன்னா வைரல் டிஎன்ஏவை மாற்றி அதை வந்து நம்மளோட செல்ஸ்குள்ளே போட்டுரும். நம்மளோட டிஎன்ஏக்குள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம பாடியே வைரல் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வைரல் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஃபேக்ட்ரியாக மாறிடும். நம்மளே கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுவே அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். இது வந்து மருந்தே கண்டுபிடிக்கல, ரொம்ப ஃபேட்டல். இது வந்து என்னதுன்னா நம்ம ஹோஸ்ட் இருக்குல்ல, நம்ம எப்போ உள்ளே வருதோ என்ன பண்ணணும்னா டி ஹெல்பர் செல்ஸ் அட்டாக் பண்ணும், மேக்ரோஃபேஜஸ் அட்டாக் பண்ணும். சரிங்களா? மேக்ரோஃபேஜஸ் என்னதுன்னா நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்களா இம்யூனிட்டியில். மேக்ரோஃபேஜஸ் வந்து நம்மளோட பிரைமரி லிம்ஃபாய்டு அதில் வரும். தெரியுமா? மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணுன்னா ஃபியூச்சரில் என்ன வேணா அதுவே ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக மாறிடும். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ்க்கு அப்புறம் உள்ளே வந்து ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக மாறிடும். சரிங்களா? டி ஹெல்பர் செல்ஸை அடிக்கிறது தான் இதோட மெயின் வேலை. டிரான்ஸ்மிஷன் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏதாவது எப்படி வருதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம அதில் இருந்து சேஃபாக இருக்க முடியும். எப்படி வருதுன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இப்போ பர்சனுக்கு வந்து எய்ட்ஸால் இன்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தோம்னா நமக்கு வந்து எய்ட்ஸ் வரும். எதனாலனா செமன்னும் அப்புறம் வெஜினல் ஃப்ளூயிட்ஸ்னால. அண்ட் தென் கண்டாமினேட்டட் பிளட் வந்து கண்டாமினேட் ஆயிருந்துச்சு, அதை நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எய்ட்ஸ் வர சான்ஸ் இருக்காது. இன்ஃபெக்டட் நீடில்ஸ், இப்போ ஏதாவது நீடில்ஸ் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நீடில்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கூட எய்ட்ஸ் வரும். இது மோஸ்ட்டாக ட்ரக் அடிக்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய வரும். ஏன் அப்படின்னா ட்ரக் அடிக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சேம் நீடில்ஸ் ஷேர் பண்ணுவாங்களோ அதனால. வந்து இன்ஃபெக்டட் மதர் டு த சைல்டுக்கு வர சான்ஸ் இருக்குது பிளாசண்டானால. இதுதான் ரொம்ப பாவமான விஷயம். ஏன்னா குழந்தை எந்த தப்பும் பண்ணல, பட் ஆனால் குழந்தைக்கு வரதுல எய்ட்ஸ். இதுதான் எய்ட்ஸோட டிரான்ஸ்மிஷன். எய்ட்ஸ் வந்து எப்படின்னா டச்னால ஸ்ப்ரெட் ஆகாது. சரிங்களா? இது நீங்கள் வந்து டச்னால ஸ்ப்ரெட் ஆகாது, ஃபிசிக்கல் கான்டாக்ட்னால ஸ்ப்ரெட் ஆகாது. எய்ட்ஸ் பர்சன் கூட டச் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகாது. அது லேக் இருக்கும், இன்ஃபெக்ஷனுக்கும் அப்பியரன்ஸுக்கும் லேக் இருக்கும். ஃபஸ்ட்டு வரது வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கும் 5 to 10 years ஆகும் தெரியறதுக்கே. அதனால நமக்கு உடம்புல எய்ட்ஸ் வந்துச்சான்னு தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அண்ட் தென் வந்து ஹெச்ஐவி அட்டாக்ஸ் எதை தெரியுமா அட்டாக் பண்ணும்? டி ஹெல்பர் செல்ஸையும் மேக்ரோஃபேஜஸையும் அட்டாக் பண்ணும். டி ஹெல்பர் செல்ஸோட செல்ஸில் வந்து ஒரு ரிசப்டார் இருக்கும், அது பேர் தான் CD4 ரிசப்டார்ஸ். அதனால தான் அப்படி சொல்லுவாங்க, டி ஹெல்பர் செல்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவி வந்து டி ஹெல்பர் செல்ஸ் தான் கம்மி. டி ஹெல்பர் செல்ஸ் என்ன தெரியுமா போனால் அது வந்து இப்போ பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் நம்மளோட பாடிக்கு போய் சொல்லும், பி லிம்போசைட்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறது தான் டி ஹெல்பர் செல்ஸோட வேலை. இப்போ அது இல்லைனா நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும்ல, அதான் டி ஹெல்பர். அண்ட் தென் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எலைசா மூலிமா கண்டுபிடிக்கணும். எலைசா வந்து என்ன இதுன்னா என்சைம் லிங்க் இம்யூனோசார்பன் டெஸ்டிங், இம்யூனோ டெக்னிக். அது வந்து என்ன ரியாக்ஷன் ஆனிச்சுன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஆன்டிஜனும் சேர்ற இன்ட்ராக்ஷன் மூலியமாக தான் இந்த எலைசா நடக்குது. அதே வந்து எய்ட்ஸுக்கு வந்து நோ கியூரே கிடையாது. அது ப்ரிவென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூட இருக்குது, NAC1 சொல்லி. அது என்ன பண்ணணும்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி ஐடியா கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லி, எய்ட்ஸ் பற்றி நாலேஜ் தருவாங்க. வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து 1 டிசம்பர் தான் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. நமக்கு நிறைய டே இருக்கலாம், அந்த மாதிரி எய்ட்ஸ் டே வந்து 1 டிசம்பர். ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்ஐவி என்ன பண்ணணும்னா டி ஹெல்பர் செல்ஸ் தான் ரெடியூஸ். ஹெல்பர் டி செல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். எப்படின்னா நம்மளோட எய்ட்ஸோட இதனால ஹெல்பர் டி செல்ஸ் கம்மியாகிட்டே போகும். அதனால வந்து நமக்கு வந்து ஃபீவர் வரும், டயோரியா இருக்கும், வெயிட் லாஸ் நடக்கும். எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அந்த பர்சன்ஸ் வந்து என்ன நடக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். இது எப்படின்னா நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி கம்மியாயிருச்சுன்னா சுற்றி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்ஃபெக்ஷனும் நம்ம பாடிக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ப்ராப்ளம்னால எய்ட்ஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது, பட் ஆனால் எய்ட்ஸ் நம்ம இம்யூனிட்டி மட்டும் கம்மியாக்கிறோம். அதனால் வந்து நம்ம மற்ற இன்ஃபெக்ஷனில் வந்து நமக்கு டெத்துக்கு நிறைய காசு இருக்குது.
பர்சன்ஸ் என்ன இருக்குன்னா மைக்ரோ பாக்டீரியம் வரும், வைரஸ் வரும், ஃபங்கை, டாக்ஸோபிளாஸ்மிக் பேராசைட்ஸ் இவங்க எல்லாருமே உள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா டி ஹெல்பர் செல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நீங்கள் வந்து சிஎன்எஸ் இன்ஃபெக்ஷன், சென்ட்ரல் பண்ணும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ஹெட்டேக் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். தென் வந்து இதுக்கு வந்து பார்ஷியலாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் ஆன்ட்ரி ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸ் கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு லைஃப்பை ப்ரொலாங் ரெடியூஸ் கண்டிப்பாக டெத்து சான்ஸ் நிறைய. WHO வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா பிளட் பேங்க்ஸ் வந்து சேஃபாக ஹெச்ஐவி இல்லாத பிளட்டை கலெக்ட் பண்ணி வைக்கணும். தென் வந்து நீடில்ஸ் வந்து டிஸ்போசபிளாக யூஸ் பண்ணணும், சரிங்களா. தென் வந்து ட்ரக் அபியூஸை கண்ட்ரோல் பண்ணணும். தென் வந்து சேஃப் செக்ஸை ப்ரொமோட் இதெல்லாம் சொல்கிறாங்க. தென் வந்து ஃப்ரீ காண்டம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம இதுக்கு தடுக்கலாம், காண்டம்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம எய்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். தென் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ வந்து டெஸ்ட் சசப்டபிள் இப்போ ஏதாவது பாப்புலேஷன் வந்து எய்ட்ஸ் வர சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனை நம்ம டெஸ்ட் பண்ணோன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம், முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்.